திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு மன்மோகன் சிங் அவர்கள் இன்று இல்லை, மரணமடைந்து விட்டார். அவருக்கு உங்களுடைய இரங்கல் என்ன? அவருடனான நினைவுகள், நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் இருக்கிறப்போ அவருடனான நினைவுகளை பகிர்ந்துக்கலாம். அதாவது சில காலமாக உடல்நலம் கொண்டு இருந்தாலும் கூட இந்த செய்தியை மனது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. நலமுடன் திரும்புவார் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிரம்பது இருந்தது. சில பேர் மறைகிற போது இயற்கை, மனிதர்கள் பிறந்தால் மறைவது என்பது இயற்கை என்றால் கூட சில பேருக்கு பிரிவு தாங்கிக் கொள்ள முடியாது. அது அந்த வரிசையிலே டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வருகிறார். அவர் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். நிதித்துறை செயலாளராக, ரிசர்வ் வங்கி ஆளுநராக, நிதித்துறையினுடைய அமைச்சராக, பின்னர் பிரதமராக பல ஆண்டுகள் இருந்து எல்லா பொறுப்புகளுக்கும் ஒரு இலக்கணமாக இருக்கிறார். குறிப்பாக திராவிட முன்னேற்றத்தோடு கூட்டணியாக இருந்து ஒரு 10 ஆண்டு காலம் அவர் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் தலைவர் கலைஞரிடம் அவர் காட்டிய அன்பு, கழகம் வைத்த கோரிக்கைகள் அத்தனையும் தமிழ்நாட்டுக்கு நிறைவேற்றப்பட்டது. எல்லோரிடமும் அன்புடனும் எளிமையுடனும் பழகுவது. அவரிடம் உள்ள சிறப்பு என்னவென்றால், ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கம் என்பது நாடாளுமன்றத்தை சார்ந்துதான் இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நாடாளுமன்றத்திற்கு அவருடைய உரை இல்லாத நேரத்தில் உட்கார்ந்திருப்பார். கேள்வி நேரங்களில் அவருடைய கேள்வியை கடந்தும் அந்த 1 மணி நேரமும் உட்கார்ந்திருப்பார். அதற்கு மட்டும் வந்துவிட்டு போகிற பழக்கம், 5 நிமிடம் 10 நிமிடம் இப்போதாவது எட்டி பார்க்கிற பழக்கங்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சில நேரங்களில் விவாதங்கள் நடைபெறுகிற போது மற்றவர்கள் பேசுவது உட்கார்ந்திருப்பார். அது பேசுகிற உறுப்பினர்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும். நான் பேசுகிற போது கூட ஒரு கட்சியினுடைய இள வயது உறுப்பினர் என்றாலும் கூட அவர் உட்கார்ந்திருப்பார். என்னுடைய தனிநபர் மசோதா நிறைவேறுகிற நாள் வந்து அதற்காக வாக்களிப்பதற்கு வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் பெரும்பாலும் உறுப்பினர்களே பெரும்பாலும் இருக்க மாட்டார்கள். எதிர்கட்சி தலைவர் என்ற பெரிய பொறுப்பு இருந்தவர் வந்து உட்கார்ந்து வாக்களித்தார். என்னுடைய மகள் வரவேற்பு சென்னை டெல்லியில் நடந்த போது அதுக்கு வந்து கலந்துட்டார். இப்படி அதாவது என்ன சொல்கிறது என்றால், ஒரு சாதாரணமான பெரிய அளவில் இல்லாதவர்கள் என்பது கூட முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பெரிய மனது அவருக்கு. பேச்சு என்பது அதாவது நிதானமாக பொறுமையாக வார்த்தைகளை பொருள் புரிந்து பேசுவார். பொருளற்ற வார்த்தைகள் என்பது அவருடைய வாயிலிருந்து வரவே விடாது. ஒரு 1 மணி நேரம் பேச வேண்டியதை ஒரு 5 நிமிடத்தில் பேசி முடித்துவிடுவார். சில நேரங்களில் விவாதங்களில் கேள்வி நேரங்களில் பதில் அவரே சொல்வார். கேள்வி நேரம் சொல்வது முக்கியமான விவாதங்களில் பேசுவது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரும்பாலான கோரிக்கைகளை அவருடைய ஆட்சி காலத்திலே தான் நிறைவேற்றியிருக்கிறோம். இதெல்லாம் எண்ணி பார்க்கிற போது நாங்கள் தனிப்பட்ட முறையில் அவரோடு கொண்டிருந்த உறவு, அவர் காட்டிய அந்த நெருக்கம் என்பதை கடந்து அரசியல் உலகத்தில் ஒரு பெரிய இலக்கணமாக இருக்கின்றது. எல்லா பொறுப்புகளுக்கும் வாழ்ந்து காட்டிவிட்டு மறைந்திருக்கிறார். பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிற யாராக இருந்தாலும் பின்பற்ற வேண்டிய தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் முக்கியமானவர் டாக்டர் மன்மோகன். உடல்நலம் சரியில்லாத போது கூட சக்கர நாற்காலியில் இருந்து பழைய நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து வைத்து போவார். அந்த நேரத்தில் கூட எங்களை பார்த்தவுடன் அவர் கேட்கிற முதல் கேள்வி அப்போதெல்லாம் கலைஞரை பற்றி கேட்பார். பின்னர் எங்களை தனிப்பட்ட முறையில் நலமா என்று கேட்பார். மைய மண்டபத்தை அவர் கடந்து செல்கிற போது எழுந்து நின்றால் பேசி விட்டு போவார். யாராவது ஏதாவது சொல்ல வந்தால் பிரதமர் இந்த அந்த பெரிய நினைப்போடு வேகமாக நடந்து செல்லாமல் இன்று கேட்டு விட்டு போகின்ற அந்த உயர்ந்த குணம், அந்த பண்புகளின் தொகுப்பாக, அறிவின் இருப்பிடமாக, பொருளாதார மேதை என்ற பொருளுக்கு வார்த்தைக்கு இலக்கணமாக திகழ்ந்த அவருடைய மறைவு என்பது இந்திய நாட்டு அரசியலுக்கே ஒரு திட்டம். அவருடைய குடும்பம் என்பதெல்லாம் கடந்து காங்கிரஸ் கட்சி என்பதை கடந்து அவர் இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய சொத்து. பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்கள் அவரை பார்த்து நடக்க வேண்டும் என்பதற்கு பல வழித்தடங்களை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். இன்னும் நம்ப முடியவில்லை, இல்லை தாங்கி முடியவில்லை. நன்றி திரு திருச்சி சிவா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.